திருச்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பல்வேறு புதிய திட்ட வளர்ச்சிப் பணிகள் அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். திருவரங்கம், காந்திபுரம், தென்னூர், தில்லைநகர் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்ட புதிய வார்டு அலுவலக கட்டடங்கள், திருவரங்கம் சேவை மையம் ஆகியவற்றை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். தொடர்ந்து திருவரங்கம் ராஜகோபுரம் முதல் புலிமண்டபம் வரை அமைக்கப்பட்டுள்ள LED விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மேலும் திருவானைக்கோவில் வடக்கு வாசல் மற்றும் GH காலனி பகுதிகளில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டடங்கள், உறையூர் வார்டு அலுவலகம் மற்றும் நவீன நூலகம் ஆகியவற்றையும் அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, மாவட்ட ஆட்சியர் சரவணன், மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் பங்கேற்றனர். இதையடுத்து திருச்சி தலைநகர் அடுத்த இரட்டை வாய்க்கால் கரையில் 1,58,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் கே.என். நேரு அர்ப்பணித்தார்.